ஹலோ கைஸ் வணக்கம். திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ட்ராக் ட்ரேடிங் அகாடமிலேருந்து. ஸோ இந்த வாரம் நிஃப்டி வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் அ கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ 1 வீக் கிளாஸ் ரூம் ட்ரைனிங், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்ல அப்டேட் ஃப்ரம் பாட்டம்லேருந்து ஹீரோ வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வர 26 ஏப்ரல் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் ட்ரைனிங். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிவ் செக்ஷன் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஆர் அட்டெண்டிங் திஸ் ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நிஃப்டியில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண். ஸோ நிஃப்டி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகி ரொம்ப சூப்பராக அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.15%, அதாவது 273 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து ரொம்ப சூப்பர் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆனது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஆச்சு ஃப்ரைடே வந்து. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட், அதாவது இவங்க பிரேக் அவுட் ஆன ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 23,650. ஸோ அந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணி போகிற டார்கெட் எங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,400 to 500 ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஸோ நாளைக்கும் நடக்கலாம், இல்லை இந்த வாரத்துக்கும் நடக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வால்யூம் சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நேற்று கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிஞ்ச இடத்துலையே ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு டவுன் கொடுத்துட்டு திரும்ப நாளைக்கு மேலே போக ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துட்டு திரும்ப கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தானே தவிர நிஃப்டியில் இப்பொழுதுக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி மட்டும் எதுவுமே தெரியல. ஸோ இனிமேல் டவுன் ட்ரெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ இனிமேட்டு இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் கட் பண்ணால் தான் நிஃப்டி டவுன் ட்ரெண்டை தவிர அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அப் ட்ரெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் எந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் போக மாட்டோம், ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை. ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்ட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,125. சரிங்களா? டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21. ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இனிமேட்டு இதோட நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,400 அல்லது 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. நிஃப்டி இஸ் ஸோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு? ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் கிவன் அ வெரி பிக் ரேலி. ஸோ இவங்க வந்து பிரேக் அவுட் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 52,800. 52,800லேருந்து இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 55,300. கிட்டத்தட்ட ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ரேலி நடந்திருக்கு லாஸ்ட் 3 டேஸில். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்காங்க. ஸோ இவங்க நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்காங்க. ஸோ தடுக்க யாருமே இல்லை அப்படின்ற மட்டும் தான் சார்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 56,000 வரைக்கும் கண்டினியூஸ் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நாளைக்கே ஏன் ஈவன் நாளைக்கே கூட 56,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இனிமேட்டு டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்போ திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி 53,700 கீழே கட் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து மார்க்கெட் டவுன்னு சொல்ல முடியுமே தவிர அன்டில் தட் மார்க்கெட் இஸ் இன் குட் புல்லிஷ் மோட் தான். ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோட அப்டேட் இதுதான். ஸோ இது மட்டும் ஸ்டாக்ஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி நீங்கள் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸை நம்ம சேனல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இன்னும் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணலப்பா, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, see you tomorrow.